தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இருக்கிற நெருக்கடியை மாற்ற கர்த்தர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம் இது. அது நிறைவேறும். பொருளாதார நெருக்கடி நிறைவேறும். கடன் பிரச்சனையினால் இருக்கிற நெருக்கடிகள் அது முற்றிலும் உங்களை விட்டு மாறும். அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது நெருக்கடிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாம போயிடும். கடன் சுமைகள் எல்லாம் ஒரு நிமிஷத்துல என்ன செஞ்சிடும்? அது கிளியர் ஆயிரும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அதற்கான ஒரு வழி என்ன செய்வார்? ஏன்னா நீங்க எப்படியாவது திருப்தி அடையணும். நீங்க சம்பூர்ணமா சாப்பிட்டு மீதம் எடுக்கணும். அது அவருடைய விருப்பம். அதுக்கு தான் அவர் வாக்குத்தத்தத்தை என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். அப்ப ஏமாற்றம் அடைந்த சூழ்நிலையில, விரக்தி அடைந்த சூழ்நிலையில, பிரயாசப்பட்டும் பலன் கிடைக்காத சூழ்நிலையில வாக்குத்தத்தம் நிறைவேறினால் உங்களுக்கு திருப்தி உண்டாகும். வாக்குத்தத்தம் நிறைவேறினால் மீதம் உண்டாகும். ஆண்டவர் இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தருவார். உங்க ஃபீல்டுல நீங்க பிரயாசப்பட்டும் இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்க்கும் அந்த திருப்தி இல்லைன்னா வாக்குத்தத்தம் இருக்கு. அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி நீங்க பிரயாசப்பட்டு பாருங்க. அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி அடி எடுத்து வைங்க. அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி செயல்பட்டு பாருங்கள். உங்க வெறுமை மாறும்.